வணக்கம் நண்பர்களே. நான் தக் லைஃப் படத்தை தேர்ஸ்டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே செகண்ட் ஷோ அரௌண்ட் 12 o'clock 12:30 அந்த மாதிரி ஷோ பார்த்தேன். முதல் வாட்சில் எனக்கு படம் அவ்வளோ திருப்தியாக இல்லை. அண்ட் ஏற்கனவே நான் ஃபஸ்ட் ஷோக்கு அப்புறம் சில பேர் போட்டிருந்த ரிவ்யூஸ்லாம் கூட படிச்சிருந்தேன். அதுவும் இம்பேக்ட் பண்ணியிருக்குமான்னு தெரியல. ப்ளஸ் எனக்கும் ஃபஸ்ட்டு வாட்சில் அவ்வளோ ஈஸியாக என்னால் படத்தோட ஸ்டோரி லைனோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. இன்றைக்கி என்னோடய ஃபேமிலியோடு நாங்கள் 5 பேர் போயிட்டு படத்தை பார்த்தோம். நானும் என் ஒய்ஃபே என்னோடய 3 பசங்க, 3 பேருமே க்ரோன் அப் அடல்ட் சில்ட்ரன். எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கி அந்த படத்தை பார்த்தோம். அண்டு செகண்ட் வாட்சில் எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவ்வளோ ட்ரோல் பண்ண அளவுக்கு மோசமான கதை இல்லை, மோசமான மேக்கிங் இல்லை, எதுவுமே இல்லை. சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அந்த கதை என்னென்னா இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் தக் த கேங் லீடர் அப்படின்னு இருக்கிற கமலஹாசனோட லைஃப்பை சொல்கிற மாதிரி கதை இது. என்னென்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சாகாவரம் பெற்றவர் மாதிரி. அவர் லைஃப் மேலே பல முறை அட்டெம்ப்ட் நடக்குது, ஆனால் அவர் தப்பிச்சிடுறாரு அதிலிருந்து. அண்டு எப்படி அவர் தன்னை கொலை பண்ண வந்தவங்களை, தன்னோட வாழ்க்கையை சிதைச்சவங்களை பழி வாங்குறான்ற மாதிரி கதை. கூடவே வளர்ப்பு மகனை பொய் சொல்லி அவருக்கு எதிராக திருப்புறாங்க. அவருக்கும் அவரோட வளர்ப்பு மகனுக்கும் இருக்கிற ஒரு ரைவல்ரியும் கதையில் டெவலப் ஆகுது. கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவர் தனக்கு எதிராக நடக்கிற சதிகளை முறியடிக்கிறாரு, சதி பண்ணவங்களை தோற்கடிக்கிறாரு. கடைசியில் அவர் ஜெயிக்கிறாரு. அவரை சுற்றி இருக்கிற அந்த என்டையர் கேங்கு அழிஞ்சு போகிறாங்க. அவரும் அவர் ஒய்ஃபும் அவரோட பொண்ணு, மாப்பிள்ளை, பேரன் அவங்க மாத்திரம்தான் சர்வைவ் ஆகிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல அழகான ஸ்டோரி. அதை தெளிவாக அழகாக படமாக்கியிருக்கார் மணிரத்னம். ட்ரோலர்ஸ் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. 1 10 அதிக நெகட்டிவாக படத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. இது நான் கமல் ஃபேன் தான். ஆனால் முதல் வாட்டி பார்த்துட்டு வந்தபோது ஆனஸ்ட்டாக நான் எனக்கு பிடிக்கல எழுதியிருந்தேன். ஆனால் செகண்ட் டைம் வாட்ச்க்கு அப்புறம் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஒய்ஃபு, என்னோடய 3 பசங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தே ஆல் ஃபெல்ட் இட் இஸ் குட். செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட்டு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மோசமான படமே கிடையாது. டெஃபினெட்லி இட்ஸ் அ ஒர்த் அ வாட்ச். ஆல் த பெஸ்ட். பை.